ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான ஒரு அப்டேட், சரியான மாசான அப்டேட். இந்த பிக் பாஸ் சீசனோட ஃபஸ்ட்டு வீக்லி டாஸ்கில் வந்துட்டு அந்த பொம்மை டாஸ்கில் வந்துட்டு பயங்கரமான ரூல்ஸ் அது இதுன்னு கொடுத்து ஒரு தரமான ஒரு சம்பவத்தை கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பயங்கரமாக காரசமாக போய் இதில் யார் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, சூப்பர் டிலக்ஸ் டீமை அச்சு ஓட விட்டாங்க. அவங்க வேறு வழி கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரென்த்தும் கம்மி, ஆண்கள் 2 பேர் தான், மீதி எல்லாம் பெண்கள். என்ன தான் அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டாலும் முடியல. முதலேருந்தே அவங்க வந்து பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க. ஆனால் நல்ல எஃபர்ட் கொடுத்தாங்க, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீமில் தான் இப்போ வந்துட்டு ஃபைனலுக்கு மோத போகிறாங்க. லாஸ்ட்டாக 3 பேர் இருக்காங்க, நம்ம சபரி, துஷார், கமருதீன். ஸோ லாஸ்ட்டாக வந்து போட்டி நடக்குது. அதில் வந்து சபரி தான் வந்துட்டு ஆக்ரோஷமாக போயிட்டு நம்ம கமருதீனோட ஃபோட்டோ வைக்கிறார். சப்போஸ் சபரி வைக்காமல் இருந்தால் கமருதீன் அவுட் ஆகிருப்பார். சபரி போயிட்டு கமருதீனை வச்சுறாரு. கமருதீன் வந்து துஷார் வச்சுறாரு. ஸோ துஷார் வந்துட்டு சபரியோட ஃபோட்டோ வைக்கல. அதனால் வந்துட்டு அவர் வந்து இந்த போட்டியிலேருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா சபரி நல்ல ஒரு டஃப் கொடுத்தார். ரைட். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு துஷாருக்கும் கமருதீனுக்கும் பயங்கரமான ஒரு போட்டி நடக்குது. இதில் யார் வின் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச இதில் வந்துட்டு யார் வின் பண்ணாலும் சரி, ஆனால் கமருதீன் வின் பண்ணாங்கன்னா கமருதீனுக்கு ஒரு ப்ளஸ் அடிஷனல் ஒரு விஷயம் வரும். ஏன்னா துஷாருக்கு ஆல்ரெடி நேம் கெட்டு போச்சு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் தான் அவரோட பதவியே தூக்கிட்டாப்புல. சரிங்களா? சப்போஸ் துஷார் வின் பண்ணணும்னு நினச்சாருன்னா ஏற்கனவே பதவி போயிடுச்சு, இதை நான் கண்டிப்பாக வின் பண்ணுன்ற ஒரு வெறியை ஆடலாம். பட் அவருக்கு ஆல்ரெடி பேர் கெட்டு போச்சு. ஆனால் கமருதீனுக்கு ஆல்ரெடி நேம் இருக்குது. அவர் எப்போ நல்ல விஷயங்கள் பண்ணுவார், அவர் எப்போ வந்து கரெக்டாக நடப்பார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க வேலையில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணார்னா அவருக்கு இன்னுமே வந்து ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக ஒரு மாஸ் சம்பவமாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் 2 பேர் வந்தது உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா சைலண்ட்டாக வந்திருக்காங்க. இவங்க தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே கணிக்க முடியாமல் இந்த நேரத்தில் சூப்பராக வந்திருக்காங்க. உண்மையிலே 2 பேருக்கும் வாழ்த்து தெரிவிக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த போட்டியில் கமருதீன் வின் பண்ணுவாரா இல்லை துஷார் வின் பண்ணுவாரா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.